வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஜகவுடைய புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போயிருக்காரு. கோவையில் நயினார் நாகேந்திரனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வானதி சீனிவாசன், கோவை தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தங்களும் அண்ணாமலையுடைய பேரை சொல்ல சொல்ல அந்த ஸ்டேடியமே, அந்த அரங்கமே அதிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்களை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அண்ணாமலையுடைய பேரை எப்போ சொல்கிறாங்களோ அப்போல்லாம் விசில் பறக்குது, கிளாப்ஸ் எகுறுது. ஸோ பிராண்ட் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அண்ணாமலை எங்களுடைய பிராண்டு அப்படின்னு தொண்டர்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது, கேட்குறோம். இதில் முக்கியமாக வானதி சீனிவாசன் அவர்கள் பேசும்போது அண்ணாமலையுடைய பேரை குறிப்பிட்ட உடனேயே அடுத்த ஒரு 5 நிமிஷம் ஆணுச்சு அந்த சவுண்டெல்லாம் ஸ்டாப் ஆக. வானதி சீனிவாசன் அவர்களால் பேசவே முடியலை. அவங்க எப்போ அந்த கிளாப்ஸ் எல்லாம் குறையும் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தெரிவிக்க விட்டுருக்காங்க கோவை சங்கிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னதை ஹைலைட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. இப்போ வானதி அவர்களுடைய பேரை சொன்னால் கிளாப் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. முருகன் அவர்களுடைய பேரை சொன்னால் கிளாப் பண்ணுறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. தமிழிசை அவர்களுடைய பேரை சொன்னால் கிளாப் பண்ணுறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டமும் அண்ணாமலைக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்காரு. அவர் பேசினது 100% உண்மை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? அதிமுகவும் பாஜகவும் இயற்கையான கூட்டணி அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அதிமுகவும் பாஜகவும் இயற்கையான கூட்டணி கிடையாது, திமுகவை வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட செயற்கையான கூட்டணி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் நேச்சுரல் அலையன்ஸாக நான் பார்த்தேன். ஆஃப்டர் ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கண்ட்ரோலுக்கு எடுத்த பிறகு பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு செயற்கையான கூட்டணியாக மாறிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அதிமுகவுடைய எம்பிக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. பாமக வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க அந்த ஓட்டெடுப்பில். ஆனால் அதிமுக எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி இயற்கையான கூட்டணியாக இருக்க முடியும்? நீங்கள் நீட் தேர்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேற்று தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவுடைய மாணவர் அணியை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே, அவங்க மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தியிருக்காங்க. எதுக்காக? நீட் தேர்வுக்கு எதிராக. நீட் தேர்வுனால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்தியிருக்காங்க. கூட்டணி உறுதியாயிருச்சு. இந்த நேரத்தில் இந்த போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற அவசியமா? இல்லை, அதிமுக நடத்துகிறாங்க. ஸோ அது எப்படி இயற்கையான கூட்டணியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ராமர் கோவில் விவகாரத்துலலாம் அவங்க ஆதரித்து வெளிப்படையாக பேசினவங்க ஜெயலலிதா அவர்கள், அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமர் கோவில் குடமுழுக்கு விழா நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதில் போய் கலந்துக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எஸ்டிபிஐயோட கூட்டணி அமைச்சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுக பாஜக கூட்டணி இயற்கையான கூட்டணியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் ஒரே கேள்வி. அதனால் திமுகவை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னா அந்த வார்த்தை சரியாக இருக்கும். இயற்கையாகவே அமைஞ்ச கூட்டணி அப்படின்னா அது சரியாக வராது. ஏன்னா நீங்கள் மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்ல கொள்கை. பிடித்த மொழிகளை கற்றுக்கட்டும், இந்த மொழி தான் அப்படின்னு, ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் உருவாக்கிய 2 தேசிய கொள்கையில் அப்படி இருந்துச்சு, தேசிய கல்விக் கொள்கையில் இருந்துச்சு. அதை மாற்றுறாரு மோடி. 3வது மொழியாக ஹிந்தி தான் படிக்கணும் அப்படி நம்மளும் சொல்லிட்டா, காங்கிரஸ் கொண்டு வந்த 2 தேசிய கல்விக் கொள்கைக்கும் நம்ம கொண்டு வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்? அதனால் 3வது மொழி அவசியம். அந்த 3வது மொழியை ஸ்டூடெண்ட்ஸே தேர்ந்தெடுத்துக்கட்டும். எனி இந்தியன் லாங்குவேஜ் இல்லை பிடித்த ஃபாரின் லாங்குவேஜை படிச்சுக்கட்டும் அப்படின்னு மோடி கொண்டு வராரு. இதையே இவங்க ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்கிறாங்க. மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே பாலிடிக்ஸை தான் அதிமுகவும் பண்ணுறாங்க. இப்போ திமுகவை வீழ்த்தணும், அதிமுகனால டெஃபினட்டாக தனித்து திமுகவை வீழ்த்த முடியாது. பிஜேபி உடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதிமுகனால திமுகவை வீழ்த்த முடியும். அதனால ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது திமுகவை வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட செயற்கையான கூட்டணியை தவிர கொள்கை ரீதியாக இது இயற்கையான கூட்டணி கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.